வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய பிளாகருக்கான சப்ஸ்கிரைபர் பெல் பட்டனை கொண்டு வரது எப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வழக்கமாக மெயிலில் லாகின் பண்ணிவிட்டு blogger.com டைப் பண்ணுவோம். ஜஸ்ட் அப்படியே டைப் பண்ணிவிட்டு blogger.com கிளிக் பண்ணி பிளாகருக்குள்ளே போகலாம். நம்ம டைரெக்டாக பிளாகருக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைபர் பெல் பட்டனை கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் நம்ம ஒரு வெப்சைட் மூலயமா தான் கொண்டு வர போகிறோம். அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை தரேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைபர் பெல் பட்டனை கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த வெப்சைட் தான் இது onesignal.com. ஜஸ்ட் நான் வெப்சைட்குள்ளே போகிறேன். நீங்களும் இதே மாதிரி கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. நான் வெப்சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இங்கே வந்த பிறகு ஸ்டார்ட் ஃப்ரீ இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீன்ட்டு அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கூகுள் இருக்கு இல்லையா, கூகுள் யூஸ் பண்ணி கூகுளை லாகின் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அதை யூஸ் பண்ணி அப்படியே உள்ளே போங்க. சைன்இன் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஒரே ஒரு நிமிஷம். சைன்இன் ஆயிடுச்சு. இப்போ நேம் ஆஃப் யுவர் வெப்சைட் ஆர் ஆப்னு கேட்குது. நான் என்னோடய பிளாகரோட நேம் தான் கொடுக்குறேன். நான் என்னோடய யூடியூப்க்கான பிளாகருக்காக தான் நான் பண்ணணும்னு நினச்சேன். அது பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணி முடிக்க முடியல. அதுக்கப்புறம் வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு நான் பண்ணிட்டேன். அதனால் இப்போ நான் என்னோடய இன்னொரு பிளாகருக்காக நான் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் அப்படியே பார்க்கலாம். என்னோடய பிளாகர் நேமு டைப் பண்ணிவிட்டு இதில் நமக்கு ஆப்பிள் iOS-ஆ கூகுள் ஆண்ட்ராய்டாக கேட்குது. நமக்கு வெப் புஷ் தான் பண்ணணும். ஸோ வெப் புஷ்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கான்ஃபிகர் யுவர் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் பார்த்துட்டே இருங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இது டைப்பிக்கல் சைட்ஸ் அண்டு கஸ்டம் கோட் ஆர் ஷாப்பிஃபை வெட்ப்ரெஸ் அதில்லாட்டி பிளாகர் இந்த மாதிரி எது உங்களோடதுன்னு கேட்குது. நம்ம பண்ண போகிறது வெப்சைட் பிளாகருக்காக தான். ஸோ பிளாகர் கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வாங்க. செலக்ட் யுவர் வெப்சைட் பில்டர்னு கேட்குது. ஸோ நம்ம பிளாகருக்காக தான். ஸோ பிளாகர் கொடுக்குறோம். அதுக்கடுத்து நம்ம வெப்சைட் நேம் கேட்குது. வெப்சைட் நேம்னா பிளாகரோட நேம் கொடுங்க. அது கொடுத்துட்ட பிறகு வெப்சைட்டோட URL கேட்குது. ஜஸ்ட் மேலே இருக்க URL காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட் ஐகான் URL கேட்குது. உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐகான் நான் செலக்ட் பண்ணுறேன். சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். இதில் SEO நான் இப்போதைக்கு எடுத்து வைக்கல. இதுக்கு ரிலேட்டடாக நான் எதையும் எடுத்து வைக்கல. ஸோ நான் பேசிக் டிப்ஸ் SEOன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ அப்லோட் ஆகுது. அப்லோட் கம்ப்ளீட்னு வந்துடுச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். சூஸ் ஏ லேபிள்னு கேட்குது. இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு அது வாட்டர் மார்க் மாதிரி அப்பேரல்ஸ் இன் சென்னைன்னு காட்டுது இல்லையா. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, மேலே போயிட்டு இதை செலக்ட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அது நமக்கு லெட்டர்ஸ் இருக்கா மாதிரி தெரியுது, ஆனால் லெட்டர்ஸ் அங்கே இருக்காது. ஸோ அது ஃபினிஷிங்கில் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் நேற்று நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும், கரெக்டாக அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் இதோட கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஃபால்ட் ஐக்கான் நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சூஸ் ஏ லேபிள்ன்றதில் இந்த சைட் நேமை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த சூஸ் ஏ லேபிளில் பேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஆட் ஏ ப்ரொமோட், அதாவது பெல் பட்டன் ஆட் பண்ணுறது எப்படின்றத பற்றி பார்ப்போம். சப்ஸ்கிரைபர் பெல் பட்டன் இருக்கா, ஓகேங்களா. நம்மளோட வெப்சைட் URL இருக்குது. பெல் பட்டன் இந்த சைட்டில் இருக்குது. இது லார்ஜாக வேணுமா, மீடியமாக வேணுமா, ஸ்மாலாக வேணுமா, உங்களுக்கு எப்படி வேணுன்றதை பார்த்துக்கோங்க. நான் லார்ஜ் கொடுக்குறேன். அதுக்கடுத்து லொக்கேஷன் லெஃப்டில் வேணுமா ரைட்டில் வேணுமான்ருக்கு. நான் ரைட்டில் இருக்கட்டும்ன்ட்டு கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து இந்த கலர் ரெட் கலரில் காட்டுது இல்லையா, ரெட் கலர் சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குது. வேண்டாம். மற்றபடி இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அதனால் சேஞ்ச் பண்ணணும் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எனக்கு ஓகே இதுவே போதுன்றதுனால நான் டன் கொடுத்துட்றேன்.
உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் வேணும்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டன் கொடுங்க. அதுக்கடுத்து ஆட் ஏ ப்ரொமோட்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்துட்டோன்னா வெப்சைட்டோட யூஆர்எல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பட்டன் நமக்கு கிடைக்கும், சப்ஸ்கிரைப் டு புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ்ன்ட்டு. ஸோ இது நமக்கு கிடைக்கும். இதுலேயும் வந்து பட்டனா லிங்கான்னு கேட்குது. பட்டன் தான் வேணும். லார்ஜா, மீடியமா, ஸ்மாலான்னு கேட்குது. மீடியம் இருக்கிறது வந்து இது எனக்கு பெட்டராக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கலரு, இதுலேயும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த சப்ஸ்கிரைப் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இதில் இருக்கிறதே அப்படியே போதும், அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் நான் டன் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து ஆட் ப்ரொமோட்னு கொடுத்துட்டு, இது நோட்டிஃபிகேஷன்ஸ். இப்போ onesignals.com வாண்ட்ஸ் டு ஷோ நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ஜஸ்ட் நான் வந்து டன் கொடுத்துட்றேன். டன் கொடுத்துட்டு அதுவும் எனக்கு ஓகே அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு, அதாவது இதுக்கப்புறம் இது மூணுத்தையும் கொடுத்துட்டோம். தென் வந்து நமக்கு வந்து வெல்கம் நோட்டிஃபிகேஷன் வந்து டைட்டில் இந்த நேமில் வரும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப்னு வரும். நம்ம ஃபோனில் வந்து இப்படி காட்டும், அப்பரல்ஸ் இன் சென்னை, தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம்ல ஐக்கானு, அந்த ஐக்கான் இந்த இடத்துல காட்டும். ஸோ எனக்கு வந்து இது ஓகே, அப்படியே நான் சேவ் கொடுக்குறேன். பார்ப்போம் சேவ் ஆகுதா என்னன்ட்டு. ஜஸ்ட் இருங்க. ஓகே, நேட்டிவ் ப்ரோமோட் கேன் பி யூஸ்ட் இன் ஒன்லி இன் HTTP. ஓகே சரி, நான் அதை மட்டும் நான் அப்படியே எடுத்து விட்டுறேன். அது இப்போதைக்கு நான் எடுத்து விட்டுறேன். delete ப்ரோமோட்னு கொடுத்துட்றேன். ஸோ சேவ் கொடுத்துட்றேன். அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து நான் அதை வந்து நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். இப்போதைக்கு இதில் இருக்க மூணுத்தை மட்டும், இதில் இருக்க மற்ற மூணுதை மட்டும் பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு, கோடு நம்ம கைக்கு கிடச்சிச்சு, காப்பி கோடுன்னு வந்துருச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கோட் நம்மக்கிட்ட வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ டேரெக்டாக வந்து கூகுள் ப்ளாகருக்குள்ளே போயிடலாம். ப்ளாகருக்குள்ளே போயிட்டு லேஅவுட் போங்க. லேஅவுட் போயிட்டு இப்போ லேஅவுட்டில் வந்து ஆட் ஏ கேஜெட்னு இருக்கும் இல்லையா, இங்கே மேலே ஆட் ஏ கேஜெட் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டனில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுன்றதுனால நான் ரைட் சைடில் மேலேயே வைக்கிறேன். ஸோ ஆட் ஏ கேஜெட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், HTML கோட்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும் இல்லையா, அது ப்ளஸ் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் கண்டென்ட் இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட் இடத்துல போயிட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து இந்த காப்பி கோட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இருக்க ஜாவா ஸ்கிரிப்டை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து இதில் இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, இதில் அப்படியே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து ஒரு என்டர் தட்டிட்டு இன்னொரு கோட் இருக்கும் கீழே, காப்பி மேக்குன்ட்டு, காப்பி மார்க்கப்ன்ட்டு, அதை அப்படியே காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து வந்து திருப்பியும் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஃபேஸ் பண்ணணும். அதையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு, இதில் முக்கியமானது என்னென்னா டைட்டில் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதிலே டைட்டில்ஸ் எல்லாம் வந்துடுது இல்லையா. ஸோ டைட்டில் நீங்கள் கொடுக்காதீங்க. இந்த கோடை மட்டும் காப்பி பண்ணி போட்டுட்டு ஜஸ்ட் சேவ்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்துட்ட பிறகு இப்போ வந்து சேவ்னு கொடுத்தாச்சு. இங்கே வந்திருக்கா ஃபஸ்ட்டு HTML ஜாவாஸ்கிரிப்ட்ன்ட்டு வந்துருச்சு. ஸோ சேவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வியூ ப்ளாக்னு கொடுங்க. இப்போ உடனே தெரியாது, ஒரு 5 to 10 minutes ஆகும். ஸோ வந்து இப்போ நம்ம இதை காப்பி பண்ணி போட்டாச்சு. இது மூலியமாகவே போய் பார்க்கலாம். கோ டு மை வெப்சைட்டுன்ட்டு ஜஸ்ட் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் வந்திருக்கான்ட்டு. ஸோ வந்துருச்சு. கெட் அப்டேட்ஸ் ஃப்ரம் ஆல் ஷார்ட் ஃபார் திங்ஸ் அண்ட் தட்ஸ் மேட்டர் டு யூ. ஓகே, சப்ஸ்கிரைபர் பட்டனுக்கு நமக்கு வந்து வந்துருச்சு. அப்புறம் பெல் ஐக்கான் வந்திருக்கான்னு பார்ப்போம். பெல் ஐக்கான், வேர் இஸ் பெல் ஐக்கான்? பெல்லே ஓகே, நோட்டிஃபிகேஷன்ஸ் இது வந்துருச்சு. அலோ கொடுத்துட வேண்டியதான். இப்போ இதே மாதிரி நமக்கு வந்து இப்போது நம்ம வெப்சைட்டில் வந்து யாரை போய் பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அவங்களுக்கு தேவைன்னா அலோ கொடுத்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் கொடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. இப்போ நான் அலோன்னு கொடுத்துட்டேன் இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஸோ இதில் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஸோ unsubscribe ஃபார் புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கேட்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெல்லு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இல்லையா, இப்போ இருக்குது, வந்துருச்சு. அந்த அலோன்னு கொடுத்த வந்தவுடனே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே அதுக்கடுத்து இதுவும் வந்துருச்சு.
ஸோ வந்து நம்ம க்ரியேட் பண்ண 3மே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு சப்ஸ்கிரைபராக மாறிடுவாங்க, இதை ப்ரெஸ் பண்ணாலும் சப்ஸ்கிரைபராக மாறிடுவாங்க. அப்படி இல்லை இந்த நோட்டிஃபிகேஷனை அலோவ் கொடுத்தாலும் சப்ஸ்கிரைபராக மாறிடுவாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்ஸ்கிரைபர் பெல் பட்டனை கொண்டு வர்றது வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் இருக்குது, அதுலேயும் கமெண்ட் பண்ணுறது, அதுலேயும் ஏதாவது மெசேஜ் நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட்டை வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி இகாமர்ஸ்க்கு ரிலேட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும்போது நமக்கு மெயில் ஐடிஸும் வரும். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.